டியூப் தமிழ் வணக்கம். ஈரான் மீது அரபு எமிரேட்ஸ் அதிரடி தாக்குதல். ஈரானுடைய 2800 ஏவுகணைகள் ஆளில்லா விமானங்களினால் தங்களுடைய பொருளாதாரத்தை அழிக்க முயன்றதற்கு பதிலடியாக இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் என்று அமெரிக்காவினுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் இன்றைய காலை அதிர்ச்சி செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஈரானுக்கு எதிராக அரபு எமிரேட்ஸினுடைய நேரடி தாக்குதலாக இது நடைபெற்றதாக அது கூறுகின்றது. கடந்த ஏப்ரல் மாதம் ஈரானுடைய லெவன் தீவில் அமைந்திருக்கின்ற ஆயில் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது அரபு எமிரேட்ஸினுடைய இந்த அதிரடி தாக்குதல் நடைபெற்று பெரும் தீ பிளம்பமாக எரிந்து பல மாதங்களுக்கு தொழில் நடக்க முடியாத அளவிற்கு இந்த தாக்குதல் நடைபெற்றதாகவும் அரபு எமிரேட்ஸ் நாம் நினைப்பதை போல அமைதியாக இருக்கவில்லை என்றும் அது குறிப்பிடுகின்றது. அரபு எமிரேட்ஸ் அல்லது அமீரகத்தினுடைய ஆயில் சுத்திகரிப்பு நிலையங்களை குறிவைத்து ஈரான் தாக்கியதற்கான பதிலடி இது என்றும் தங்களுடைய நாட்டினுடைய வளங்களை மற்றவர்கள் அளிக்கின்ற பொழுது தங்களுடைய சுய பாதுகாப்பிற்கான இத்தகைய தாக்குதல்களை நடத்துவதில் தவறெதுவும் கிடையாது, அதற்கான உரிமை உண்டு என்று அரபு எமிரேட்ஸ் முன்னரே கூறியிருக்கின்ற நிலையில் மறைக்கப்பட்ட இந்த செய்தி இப்பொழுது வெளியாகி இருக்கின்றது. இப்படி ஒரு தாக்குதலை அமெரிக்கா இஸ்ரேல் நடத்தாமல் அரபு எமிரேட்ஸ் தாக்குதலை நடத்தப் போகின்றது என்ற கேள்விக்கு அமெரிக்கா ஆசீர்வாதம் வழங்கி நடத்துங்கள் என்று கூறியிருக்கின்றது. யார் தம்மோடு இணைந்தாலும் அவர் வரவேற்கப்படுவார் என்றும் அமெரிக்கா இதை வழிமொழிந்ததாகவும் அந்த செய்தி சுட்டிக்காட்டுகின்றது. துபாயினுடைய ரியல் எஸ்டேட் மற்றும் விமான சேவைகள் உள்ளிட பல செயற்பாடுகளை ஈரான் முடக்கிய காரணத்தினால் தாம் ஈரானை சந்திக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கின்றது என்பது இந்த தாக்குதலினுடைய உட்கட்டமைப்பாகும். இதே நேரம் அரபு எமிரேட்ஸ் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஒபெக் அமைப்பிலிருந்து தாங்கள் வெளியேறுவதாகவும் அமெரிக்கா இஸ்ரேலுடன் கூட்டாக புதிய அணியொன்றை தாம் உருவாக்கி இருப்பதாகவும் பகிரங்கமாக அறிவித்திருக்கின்ற நிலையில் புதியதொரு பூகம்பம் வெடிக்கப் போவதன் அடையாளமாக இது இருக்கின்றது. பிராந்திய போருக்கு இவர்கள் தயாராகிவிட்டார்கள் என்பது ஒரு கருத்து. இரண்டாவது, இதற்குள் இன்னொரு பெரும் ஆபத்து இருக்கின்றது. துபாயில் தான் அமெரிக்காவினுடைய $500 பில்லியன் பெறுமதியான AI தொழில்நுட்பம் கொண்ட பெரும் கட்டமைப்பு காணப்படுகின்றது. இதை குறிவைத்து ஈரான் தாக்கலாம் என்று இப்பொழுது புதிய அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது. சீனா அமெரிக்காவுடன் தொடர்பு கொண்டு ஈரான் இந்த இடத்தை தாக்கும், இதனால் தொழில் ரீதியாக உங்களுக்கு பெரும் பெரும் பின்னடைவு வரப்போகின்றது என்று சுட்டிக்காட்டி இருப்பதாகவும் காலை அதிர்ச்சி செய்தி வெளியாகி இருக்கின்றது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் இதன் மீது ஈரான் கை வைக்குமாக இருந்தால் ஈரானினுடைய தகவல் தொழில்நுட்பம் இருக்கின்ற அனைத்து டேட்டா சென்டர்கள் மீதும் உடனடியான ஒரு விரைவு தாக்குதலை நடத்துவதற்கு அமெரிக்கா தயாராக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது துபாயில் இருக்கின்ற AI தொழில்நுட்பத்தை அழிப்பதா இல்லையா, இதுதான் இந்த போர்க்களத்தினுடைய கருக்கொண்டிருக்கின்ற புதிய மேகமாக இருக்கின்றது. அவர்கள் ஆச்சரியப்பட போகின்றார்கள் என்று ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பக்கார் கலிபாவினுடைய அறிக்கை சற்று முன்னர் வெளியாகி இருக்கின்றது. அமெரிக்க அதிபர் ஈரானினால் வழங்கப்பட்ட 10 அம்சங்கள் கொண்ட திட்டத்தை ஒரு குப்பை என்று தூக்கி கிழித்து வீசியிருக்கின்றார். அந்த குப்பைக்கு பதிலளித்த அவர் ஈரான் அனைவரையும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றது என்றும் ஈரானினுடைய இராணுவம் தயார் என்றும் அவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய விடயம் ஒன்று நடைபெறப் போகின்றது என்று கூறியிருக்கின்றார். கலிபா கூறிய ஆச்சரியப்படக்கூடிய விடயம் என்ன, அதுதான் அதிர்ச்சியாக மாறியிருக்கின்றது. முகமது பக்கார் கலிபாவினுடைய அதிர்ச்சியான தாக்குதல் என்பது ஈரான் ஹைபர்சோனிக் ஏவுகணைகளை பாவிக்க போகின்றதா என்ற முதலாவது கேள்வி. இரண்டாவது, வடகொரியாவுடன் இணைந்து தாக்குதலை முன்னெடுக்க போகின்றதா அடுத்த கேள்வி. சீனாவை நேரடியாக களத்தில் வைக்க போகின்றதா, இது மூன்றாவது கேள்வி. இப்படி பல கேள்விகள் ஈரானினுடைய அதிசய தாக்குதலுக்குள் மறைந்து கிடக்கின்றது. அதேவேளை அரபு எமிரேட்ஸினுடைய தாக்குதல்கள் பிரான்சினுடைய மிராஜ் போர் விமானங்கள் மூலமாகவும் சீனாவில்
தயாரிக்கப்பட்ட விங் லோங் என்கின்ற ஆளில்லா விமானங்களின் மூலமாகவும் நடத்தப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது பிரான்சினுடைய விமானந்தாங்கி போர்க்கப்பலும் பிரிட்டனினுடைய விமானந்தாங்கி போர்க்கப்பலும் மத்திய கிழக்கை நெருங்கிவிட்டன. இவர்களினுடைய வருகை கூட ஒரு பாதுகாப்பாக கருதப்பட மாட்டாது, ஈரான் மீது நடத்தப்படுகின்ற அச்சுறுத்தலாக கருதப்பட்டு இவர்கள் மீதான தாக்குதலும் நடத்தப்படும் என்று ஈரான் கூறியிருக்கின்றது. ஆனால் பிரான்சும் பிரிட்டனும் கூறுகின்ற பொழுது, நாங்கள் ஈரானுடன் போருக்கு செல்லவில்லை, ஹோர்முஸ் நீரிணையை திறந்து கப்பல்களை பாதுகாப்பாக அனுப்பும் பணிக்காகவே செல்லுகின்றோம் என்று கூறுகின்றார்கள். அந்த பணி என்பது ஈரானுக்கு எதிரான போர்தான் என்று ஈரான் வெளிப்படையாக கூறியிருக்கின்றது. இதனால் போர் என்பது வேறொரு பரிமாணத்தை பெறப்போகின்றது. அவர்கள் ஆச்சரியப்பட போகின்றார்கள் என்று கூறிய முகமது ஹலிபா, அதேவேளை அமெரிக்க அதிபர் தவறான முடிவை எடுத்தால் அவர் தோல்வியை மட்டுமே சந்திப்பார் என்றும் அவருக்கான எச்சரிக்கையையும் வழங்கியிருக்கின்றார். ஈரானை பொறுத்தவரையில் ஹோர்முஸ் நீரிணையும் மற்றும் தன்னுடைய நாட்டை சுற்றி வளைத்து நிற்கின்ற அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்களை மூழ்கடிப்பதற்கான முயற்சியில் இறங்கப் போவது தெரிகின்றது. ஏற்கனவே ஈரானினுடைய அதி உயர் மத தலைவரனுடைய அறிக்கை ஒன்று வெளியானது. அந்த அறிக்கையானது அமெரிக்க போர்க்கப்பல்களில் இருப்போர் எல்லாம் அந்த கடல் பகுதியினுடைய கடலடி ஆழத்தில் போய் மூழ்கி கிடக்க வேண்டியதை தவிர இனி அவர்களுக்கு வேறு வழி இல்லை என்று அவர் கூறியிருந்தார். அந்த காரியத்தை நோக்கி ஈரான் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த நெருக்கடியான நிலை குறித்து பேட்டியளித்த டொனால்ட் ட்ரம்ப், ஈரானினுடைய தீர்வு திட்டங்கள் எல்லாம் விளக்கம் இல்லாத ஒரு விடயமாக இருக்கின்றது. ஈரானில் அமைதியை விரும்புபவர்கள் ஒரு பிரிவாகவும் முட்டாள்கள் இன்னொரு பிரிவாகவும் இருக்கின்றார்கள். அமைதியை விரும்புபவர்கள் அமைதிக்காக உயிரும் கொடுக்க தயாராக இருக்கின்றார்கள், ஈரானினுடைய மக்களை காப்பாற்றுவதற்காக. ஆனால் முட்டாள்களினுடைய கைகளில் தான் முடிவு இருக்கின்ற காரணத்தினால் பிரச்சனை சிக்கலாக இருக்கின்றது. தன்னால் வரையப்பட்ட தீர்வு திட்டம் என்பதும் அமைதி நிலை என்பதும் 99% இறந்து ஒரே ஒரு வீதம் மட்டும்தான் இருக்கின்றது. இது வென்டிலேட்டரில் வைக்கப்படுகின்ற உயிர் பிரியாமல் தடுப்பதற்குரிய கருவியில் நோயுற்ற ஒருவரை வைத்திருக்கின்ற நிலை. அதை கழற்றிவிட்டால் உயிர் பிரிந்துவிடும். அந்த இடத்திற்கு விவகாரம் வந்திருக்கின்றது என்று அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். எனவே பேச்சுவார்த்தை, அமைதி திட்டம் எல்லாம் ஏறத்தாழ முடிவடைந்த நிலையை அடைந்துவிட்டன. ஈரானிய தலைவர்கள் அவமரியாதைக்கு உரியவர்கள் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். தன்னை பொறுத்தவரையில் ஒரே ஒரு விடயம் மட்டும் இருக்கின்றது, ஈரானிடம் அணுகுண்டு இருக்கக்கூடாது. இது மிக எளிமையான விளக்கம். இதை விளங்காமல் இருக்கின்றார்கள் என்று அவர் கூறுகின்றார். ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் அணுகுண்டுதான் ஈரானினுடைய உயிர் நாடியாக இருக்கின்றது. இல்லையேல் ஈரானை காப்பாற்ற முடியாது. இந்த அணுகுண்டு கருவூலங்களை எப்படி காப்பாற்றுவது? போரினால் காப்பாற்றலாம், அமைதியினால் அவர்கள் அதை முற்றாக இழக்க வேண்டி வரும். ஈரானை பொறுத்தவரையில் அமைதியை விட போர்தான் பாதுகாப்பானதாக இருக்கின்றது. 2015 ஆண்டு பராக் ஒபாமாவுடன் செய்த ஒப்பந்தத்தின் பொழுது ஈரான் தன்னுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அனைத்தையும் அமெரிக்காவிடம் ஒப்படைத்தது. அதன் பின்னர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அந்த ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறி மறுபடியும் ஈரானினுடைய எதிரியாக மாறினார். இப்பொழுது இருக்கின்ற யுரேனியத்தை ஒப்படைத்தால் இதை வாங்கிவிட்டு மறுபடியும் அவர்கள் எதிரிகளாக மாறுவார்கள் என்பது ஈரானுக்கு தெளிவாக தெரியும். எனவே பராக் ஒபாமாவிடம் ஏமாந்தது போல டொனால்ட் ட்ரம்பிடம் ஏமாற தயாராக இல்லை. அமைதி வழியில் ஈரானை காப்பாற்ற முடியாது என்ற இடத்திற்கு ஈரான் வந்திருக்கின்ற காரணத்தினால் அமெரிக்காவினால் இனி ஈரானை ஏமாற்ற முடியாது. போர் புரிந்து வென்றால் மட்டும் உண்டு என்ற நிலைக்கு கடைசி கட்டத்திற்கு வந்திருக்கின்றது. இதேவேளை இது பாரிய பிரச்சனையாக மாறப்போகின்றது. உலக நாடுகளில் மிகப்பெரிய உணவு பஞ்சம் ஏற்பட போகின்றது. அன்றாட வாழ்க்கையை கொண்டு நடத்த முடியாத அவலம் ஒன்று தெரிகின்றது. சற்று முன்னர் வெளியாகி இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இந்த அறிக்கையை அடுத்த செய்தியில் காண தயாராகுங்கள். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.